சுவாமிக்கு பூ வாங்கிட்டு போறீங்க. அந்த பூப்பந்துல இருக்கிற அந்த நூல சுவாமி சிக்கல எடுத்து 1 மணி நேரம் சிக்கல் எடுத்திருக்காரு. அந்த சிக்கல் எடுத்து உங்க வாழ்க்கையில இருக்கிற சிக்கல எடுத்த கதைய சொல்லுங்க. என் வாழ்க்கையில உள்ள சிக்கல் பார்த்தீங்கன்னா, அப்ப பயங்கரமான சிக்கல்கள். எல்லா இடத்துலயும் சிக்கல்கள். எங்க போறதுன்னு தெரியவே தெரியாது. எந்த இடத்துக்கு போனாலும் சிக்கல்கள். அப்பேற்பட்ட சிக்கல்ல தான் சாமிட்ட வந்தவன் நானு. சாமிட்ட அப்ப போகும்போதெல்லாம் ஒரு 4 அணாக்கு புஷ்பம் வாங்குவேன். கதம்ப புஷ்பம் வாங்குவேன். அந்த 4 அணாக்கு கதம்ப புஷ்பமும், எலுமிச்சம்பழமும் குடுப்பான். இப்ப 1976ல 76, 77லலாம் 4 நாக்கு ஒரு இந்த இவ்வளோ தான் புஷ்பம் குடுப்பான். ஒரு எலுமிச்சம்பழம் குடுப்பான். அது வந்து அந்த மந்தார இலையில கெட்டி குடுப்பாப்புல. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புஷ்பம். அந்த வாசனையாவும் இருக்கும். சாமிட்ட போய் அத வச்சுட்டு நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் பண்ண உடனே சாமி அந்த எலுமிச்சம்பழம் எடுத்து மோந்து வைப்பாரு, வச்சுருவாரு. அப்புறம் அந்த இத பிரிக்க பார்ப்பாரு. அது வந்து நல்ல சிக்கலா கிடைக்கும். அவன் சுத்துறது பூக்கடைக்காரன் சுத்துவான். இப்படி வேகமா வேகமா சுத்துவான். யார்ட்டயும் பேசிட்டே சுத்திட்டே இருந்தான். எப்படி எப்படியோ சுத்துனான். அத்தனோண்டு பூ போட்டதுக்கு அத்தன சுத்து. அது சாமி மெதுவா அத எங்க நுனி இருக்குன்னு பார்த்து மெதுவா பிரிக்க பார்ப்பாரு. பிரிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப நேரம் ஆயிடும். சாமி அப்புறம் வந்து பின்னால இந்த தண்ணி பானை வச்சிருக்க இடத்துல சூரிய வெளிச்சம் நல்லா படும். அங்க உட்காந்து அத பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இப்படியே முயற்சி பண்ணி அந்த நூல அந்துராம அத பிரிக்கிறதுக்கு சாமிக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. 1 மணி நேரம் கழிச்சு அந்த பூவ சுத்தி இருந்த அந்த இத பிரிச்சு, அந்த நூல எடுத்து விரல்ல சுத்தி, அத அங்க பின்னால ஜன்னல் ஒண்ணு இருக்கும். அந்த ஜன்னல்ல வந்து சொருகி வச்சாரு. தண்ணீப்பானை பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல அந்த நூல சொருகி வச்சுட்டு, இங்க உள்ள வந்து இலைய எடுத்து அந்த புஷ்பத்த மட்டும் தனியா எடுக்கிறார். அந்த புஷ்பம் இவ்வளோ தான் இருக்கும். கழுத்துக்கு முழுசா கூட வராது. அந்த புஷ்பத்த பார்த்துட்டு, "அட் லாஸ்ட் திஸ் பெக்கர் இஸ் ஏபிள் டூ ரிமூவ் த நாட்ஸ்." இந்த முடிச்செல்லாம் அவுக்கறதுக்கு முடிஞ்சது. இந்த பிச்சைக்காரன்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஷ்பத்த மோந்து பார்ப்பாரு. மோந்து பார்த்துட்டு, அதை இப்படி போட்டுக்குவாரு தோள்ல. தோள்ல போட்டுட்டு பார்த்து சிரிப்பாரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கெல்லாம். கண்ல தண்ணீர் தழுவிரும் எனக்கு. சுத்தி இருக்கவங்க அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. எத பத்தியும் கவலைப்படல. அந்த சிக்கல் நூலில் உள்ள சிக்கல் எடுக்கிறதுக்கு தான் அவரு அத்தனை முயற்சியும் 1 மணி நேரம் விடாம. அத்தனை பேரும் பொறுமையா உட்கார்ந்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் என்னடா இது இதுக்கு போய் இவ்வளோ நேரம் செலவழிக்கிறாரு. படக்கு படக்குன்னு அத்து போட்டு வந்துட வேண்டியதானே. ஆனா நூல் அந்துரக்கூடாது. சிக்கல் வந்து எடுபட்டு வரணும். அத மறுபடியும் அழகா சுருட்டி, அத ஒரு ஆர்டரா வச்சு, அத பத்திரப்படுத்தி வைக்கணும். வச்சு, அந்த புஷ்பத்த நான் வந்து 4 அணா புஷ்பம். அத எடுத்து தோள்ல போட்டு என்ட்ட வந்து காட்டணும். அதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் குடுத்தத நெனச்சு எனக்கு கண்ணீர் பெருகிருச்சு எனக்கு. ஆனா, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய சிக்கல் அடைஞ்ச அந்த வாழ்க்கை, ஒவ்வொரு சிக்கலா எப்படி போச்சுன்னே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சிக்கல்கள் பூரா போயிடுச்சு. அந்த சிக்கல்கள் பூரா போறதுக்கு சில வருடங்கள் ஆனது. ஆனா, சிம்பாலிக்கா முதல்லயே சொல்லிட்டாரு. இதுக்கு இடையில ஒரு தடவ வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு பாட்டு எழுதினாரு. அந்த பாட்டுல வந்து காய்ந்து போன பார்த்தசாரதின்னு எழுதியிருந்தாரு. அத பார்த்துட்டு சாமி, "நோ திஸ் பகர் இஸ் ஏபிள் டூ சீ சம் கிரீன் இன் ஹிம்" அப்டின்னாரு. அவன்ட்ட இன்னும் பசுமையை பார்க்குறேன்னே சொன்ன உடனே அவரு சரி சமையல் மாத்திரன்னு சொல்லிட்டு பசுமையான பார்த்தசாரதின்னு எழுதுவாரு. ஸோ அந்த நூல் சிக்கலை எடுத்தது என் வாழ்க்கையில வந்து காஞ்சு போயிட்டான் இவன், இவன் இன்னும் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினைச்சிருக்கிற சமயத்துல, இல்ல இந்த பிச்சைக்காரன் இன்னும் பசுமைய பார்க்குறான் வாழ்க்கையிலன்னு சொன்னது. அப்புறம் வந்து உண்மையிலேயே பசுமை நிறைஞ்ச வாழ்க்கையா வந்தது. எல்லாம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்து இன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்க வச்சது. எல்லாமே சிம்பாலிக்கா அன்னைக்கே காட்டினார் சாமி. அந்த சின்ன நூல் முடிச்சுல. அது எவ்வளோ சிம்பாலிக்கா, அதுக்கு 1 மணி நேரம் அவர் ஸ்பெண்ட் பண்ணது. ஆனா, அதுக்கப்புறம் அவர் ஸ்பெண்ட் பண்ணது 15 வருஷ காலம். அவர் ஸ்பெண்ட் பண்ணது. அந்த ஒரு அனுக்கிரகம் எனக்கு கிடைச்சது. அந்த அனுக்கிரகம் இது எப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகம்னு சொல்றது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் காலிலே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சா போதும்.